ஆக ஜா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இலா தாவூத் வஹுவ நாஸிலுன் மினல் மிர்காத்தி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் படிக்கட்டில் இறங்குகின்றார். அந்த காலத்தில் படியெல்லாம் மரக்கட்டையில எல்லாம் இருக்கும். ஆக அந்த மாடியிலேருந்து அப்படி இறங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை கைப்பற்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை கைப்பற்ற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுகின்றார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்களேன் தாவணி, கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு, கொஞ்சம் விட்டு பிடிங்க. அன்சிலவாசா அது ஒன்று நான் மேலே ஏறிடுறேன் மாடியில், அல்லது கீழே இறங்கிடுறேன். இப்போ நடுப்படிக்கட்டில் நிற்கிறேனே, இப்போ உயிரை வாங்குறீங்களே அப்படின்னா. அவன் நஃபதத்தி சுனூனு ஷுஹூர் வல் அர்சாக், உங்களுக்கு மாதம் முடிஞ்சு போச்சு, வருஷம் முடிஞ்சு போச்சு, நாள் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதாங்க உங்கள் கடைசி மூச்சு. இனிமேல் உங்களுக்கு ரிசுக்கம் கிடையாது, சாப்பாடு முடிஞ்சு, இனி சொட்டு தண்ணி கிடையாது, ஒரு துளி பருக்க கிடையாது. ஒரு வேண்டுமானால் வீட்டில் அரிசி வியாபாரி மூடமுடியாக வீட்டில் அரிசி வைத்திருக்கலாம், ஆனால் சாப்பாடு உள்ளே போகாது. விழுங்கக்கூடிய சக்தியே இல்லையே, விழுங்கக்கூடிய சக்தி இல்லை. கடைசி மரண நேரத்தில் சக்கராத்தில் ஸ்பூனில் பால் எடுத்து ஊற்றுவார்கள். பிரியமான பிள்ளை வந்துட்டார், பிரியமான கணவன் அல்லது மனைவி வந்திருக்கிறா, அவங்க கையால் உஜிபுணம் கொடுக்கணும், இப்போ ஆகாரம் கொடுக்கணும்னு அந்த ஸ்பூனில் பால் எடுத்து ஊற்றுனா அது அப்படியே வெளியில் ஓடியாரோம், உள்ளே போகாது. காரணம் என்ன? விழுங்க முடியாது, விழுங்க முடியாது. அந்த விழுங்கக்கூடிய சக்தி இருக்கின்றதே, விழுங்கக்கூடிய சக்தி இருக்கின்றதே, அந்த சக்தி இல்லையே, அந்த சக்தி இல்லையே. எங்கே போனது அந்த சக்தி? எங்கே போனது அந்த சக்தி? அப்பொழுது சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நம்முடைய விரலை, இப்பொழுது பாருங்கள், என்னுடைய விரலை நான் அசைக்கின்றேன். விரலை அசைக்கக்கூடிய இந்த நேரத்திலே என்னுடைய சக்தி என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அல்லாஹ் சொல்லுவது அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, சக்தி அடங்கலும் அல்லாஹ்வுடையது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய விரலை அசைக்கும் பொழுது இந்த சக்தி என்னுடையது என்று நான் சொல்லுகின்றேன். சாதாரணமாக சிலரை பார்க்கலாம், அவர்கள் இப்படித்தான் கை விரலை கால் விரலையெல்லாம் அசைப்பார்கள். திடீரென்றவர்களுக்கு டயரியா என்று சொல்லக்கூடிய பேதி வரும். அந்த பேதி தொடர்ந்து பேதியாகி உடலில் உள்ள தண்ணியெல்லாம் பாஸ் ஆகிவிடும். அப்படி உடலில் உள்ள தண்ணியெல்லாம் போய்விட்ட பிறகு அவருடைய கை இப்பொழுது அவர்கள் அசைக்க மாட்டார்கள், தன்னால் அசையும். அதாவது ஃபிட்ஸு இஸ்ஸு என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே கால் நரம்பெல்லாம் இழுக்கும், கை நரம்பெல்லாம் இழுக்கும், புரிஞ்சுங்களா? அப்பவும் இந்த விரல்கள் தான் வளையும், கால் விரல்கள் அப்படியே வளையும். ஆனால் இப்போவும் அவர் தான் வளைக்கிறார் விரலை, அப்பவும் அந்த விரல் தான் வளையும். ஆனால் அந்த விரல் வளைவது இவர் விரும்ப மாட்டார். ஏன்னா இவர் இஷ்டத்திற்கு இப்பொழுது வளைகின்றது, அதனால் வேதனை தெரியவில்லை. அப்பொழுது இவர் இஷ்டத்திற்கு அது வளையாது, வேறு யாருடைய இஷ்டத்திற்கோ வளையும், அப்பொழுது வேதனை வரும். அந்த வேறு யார்? அவன்தான் உன் உயிர் நரம்பை விட கிட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அடியானே உன் உயிரை விட கிட்டாக நான் இருக்கின்றேன். ஃபேன் சுழலுகின்றது, அதனுடைய சக்தியை கொண்டு சுழல்வதாக நினைக்காதே. அது தனது சக்தியை கொண்டு சுழன்று உனக்கு காற்று தருகின்றது என்று நினைக்காதே. அதோடு இருக்கக்கூடிய மின்சாரத்துடைய சக்தி என்பதை மறக்காது. அந்த மின்சாரத்துடைய சக்தி இல்லையானால் நிச்சயமாக ஒரு அசைவும் வராது. நீ வேண்டுமானால் களியை தடியை எடுத்து அதை சுற்றலாமே தவிர அது சுற்றி உனக்கு காசு நிச்சயமாக தராது. அதனால் கை கால்களை ஆட்டி திரிந்து குதித்து கொண்டிருக்கும் மனிதனே, நீனே குதிப்பதாக நினைக்காதே, நீ நடப்பதாக நினைக்காதே. ஹமல் நாஹ் ஃபில் பர்ரி வல் பஹர், நிலத்திலும் நீரிலும் உன்னை நான் நடத்தாட்டுகின்றேன். இல்லை என்றால் எங்கே நீ நடப்பாய், எங்கே நீ நடப்பாய்? இப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அந்த கடைசி நேரத்தில் சக்தியே அவனுடையதல்லவா, அதனால் அவன் அதை இயக்கினால் தானே. இப்பொழுது கடைசியிலே ஸ்பூனிலே பாலை வைக்கும் பொழுது சக்தி அவனுடையது, அவன்தான் விழுங்க செய்ய வேண்டும். ஆனால் சும்மா இருப்பான், விழுங்க செய்ய மாட்டான், பால் வெளியே ஓடி வரும், வெளியே ஓடி வரும். அதனால்தான் குறைந்தபட்சம் ஒவ்வொரு கவளம் உணவையும் ஒவ்வொரு துளி நீரையும் உன்னை விழுங்க வைப்பதே அல்லாஹ். அதனால் நீ ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் என்று சொல்லாவிட்டாலும் ஆரம்பத்திலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடு தண்ணியை கூடினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இறைநேசர்கள் உன்னத அந்தஸ்திலே உள்ளவர்கள் ஒரு கட்டத்திலே மட்டுமல்ல, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே இருக்கின்றார், தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே இருக்கின்றார். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஆக நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது நம்முடைய கல்பு இது அல்லாஹ் இருக்க வேண்டிய இடம். நாம் உதவிக்கு நம்மளுக்கு நெருக்கத்தில் இருக்கிறது யாருங்க? அல்லாஹ். அவங்கள்ட்ட தாங்க எந்த ஒரு பொருளையும், என்னுடைய ஷேக் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு பொருளையுமே நாம் இப்போ இதை எடுத்து வேணும்னு சொன்னால், இந்த பூச்செண்டு எடுத்து வேணும்னா அதை எடுப்பான்னு யார்கிட்ட கேட்கணும்? பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட.
அதை கேட்கணும், அதை எடுத்து கொடுப்பான். மொஹிதீன் அதை எடுத்து கொடுப்பான். அதை விட்டுட்டு தூரத்தில் உட்காந்துருக்குறாங்க, நிசார் இருக்கிறாங்கன்னு, அவங்க நிசார் வாங்க அதை எடுத்து கொடுங்கன்னு. ஏன்பா பக்கத்தில் இருக்கிற ஆளை விட்டு அங்கே இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறாரு, என்னான்னு தெரியலையே இவர். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், உன் உயிர் நரம்பை விட கிட்டே இருக்கின்றன என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான். நாம் என்ன செய்கின்றோம், தேவை என்று சொல்லும் பொழுது அவ்வளோ கிட்ட இருக்கக்கூடிய ஆளை விட்டு எட்ட இருக்கக்கூடிய யார்கிட்டமோ கேட்கின்றோம். கயிர் அல்லாவிடம் சொல்ல வேண்டும். ஆனால் சிருஷ்டிகள் மூலமாக தான் அல்லாஹ் செய்கிறான். நான் சொன்னது போல் மின்சாரம் ஃபேன் மூலமாக தான் காற்று கொடுக்குது, நேராக காற்று கொடுக்கல. அதனால் மின்சாரத்தையும் மறக்கக்கூடாது, மின் விசிறியும் மறக்கக்கூடாது என்பது தான் பிரச்சனை. இப்பொழுது நாம் சிருஷ்டிகளையும் தூக்கி எறியக்கூடாது, சிருஷ்டி கர்த்தனையும் தூக்கி எறியக்கூடாது, கல்கையும் நகர்த்தக்கூடாது, ஹக்கையும் நகர்த்தக்கூடாது, ரெண்டுமே இருக்கணும். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா கயிர் நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்போ நம்ம அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லா. அப்போ பெருமானார் எந்த முறையில் அல்லாஹ்வை நாம் இபாதத் செய்வது? இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் மேலே ஏறிடுறேன் படிக்கட்டில் அல்லது இறங்கிடுறேன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ என்னுடைய உயிரை எடுங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சே, என்ன செய்கிறது இப்போ அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த நடு படிக்கட்டில் இருக்கும் பொழுதே கபல ரூஹு, அவங்களுடைய ரூஹை எடுத்துட்டாங்க. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சாஜிதுன், இப்பொழுது கீழே இறங்குவதற்கும் இல்லை, மேலே ஏறுவதற்கும் இல்லை, இந்த படியோடு என்னுடைய இறுதி மூச்சு என்று தெரிகின்றது, மலக்குல் மௌத் இப்பொழுது என்னுடைய ரூஹை பறிக்கப் போகின்றார்கள் என்று சட்டென்று தாவூத் நபி அவர்கள் இருந்த அந்த எடை படிக்கட்டிலேயே அல்லாஹ் அக்பர் என்று சஜிதாவிலே தலை வைத்து உயிரை விட்டு விட்டார்கள் என்றார்கள். நம் மோலாலிருந்து ஹாஜி ஒருவர், நம் ஏரியாவிலிருந்து ஹாஜி ஒருவர் சென்றார். அவர் செல்லக்கூடிய நேரத்தில் விமானத்திலே இறந்து விட்டார். ஆனால் அந்த நியத்தோடு போயிட்டார் அல்லாஹ்வுடைய கிருபையில், அதனுடைய பலன் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் அங்கு சென்று அந்த காட்சிகளை பார்க்க முடியவில்லை. இவரே அந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஒரு வருடம் முந்தி ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தால் எல்லா காட்சிகளையும் பார்த்துருக்கலாமே. அதனால்தான் நற்காரியங்களில் முந்த வேண்டும், பிந்தக்கூடாது. தீய காரியங்களா பிந்தி பிந்தி தள்ளி தள்ளி செய்யாமலே விட வேண்டும். நல்ல காரியமாக நாளை என்று வைக்கவே கூடாது, இன்றே இப்பொழுதே செய்ய வேண்டும். நாளை என்பது வேண்டுமானால் சிகை அலங்கரிக்கும் கடையிலே போர்டு எழுதி வச்சுருப்பான், இன்று ரொக்கம் நாளை கடன் என்று. அந்த நாளை அங்கே இருக்கட்டும். நற்காரியங்களுக்கு நாளை என்பதே கிடையாது. நாம் செஞ்சுட்டு போய் தொழுது சஜிதாவில் இருக்கணும், அது நீ முந்தி போப்பா, அவ்வளோதான். இல்லைன்னா பிஷாப் கானால் இருக்கும் பொழுதே பைத்துல் கலார் இருக்கும் பொழுதே ஒரு ரூபா பிடிக்கணும் அல்லாஹ் தஆலா. அப்புறம் கொஞ்சம் மிந்தி போய் நீ சஜிதாவில் இருந்திருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அப்போ அதனால் அது எந்த நேரம் அப்படி தெரியாது. அந்த நிலையில் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் கயிறு இருந்தாலும் இந்த துனியாவை காணதை நம்ம தேட தான் செய்யணும். அதுக்காக சோம்பேறியாக மொழியில் போய் உட்காந்துட்டு அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும், அப்படியே இல்லை. அந்த அத்தனை உழைப்புகளிலுமே நாம் அல்லாஹ் தான் பார்க்கணும். அனைத்து உழைப்புகளிலுமே எங்கே பார்த்தாலும் அந்த அல்லாஹ் இருக்கிறாங்கிற யக்கீன் இருக்கணுங்க. சாதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சர்க்கஸு போய் பார்த்துருக்குறேன். அப்போ பெரிய காட்சி, அதிசய காட்சிகள்லாம் நடக்கும். ஒரு பெரிய தட்டில் பெரிய தட்டு மாதிரி இருக்கும், அதில் தண்ணி வச்சுருப்பான். அந்த தண்ணியை புலியும் ஆடும் ஒன்றா இருந்து குடிக்கும் அந்த தண்ணியை. இது வெறும் தண்ணி. அந்த புலிக்கு என்ன, முதல்ல இந்த ஆடை முழுங்கிட்டு தான் தண்ணி குடிக்கணும். ஆடை முழுங்காமல் வெறும் தண்ணி தான். ஏன்னா ஆடு மேலே வாய் வைக்க முடியாது. பகலில் ரிங் மாஸ்டர் நிற்கிறான், கையில் கம்பி இருக்குது, அதிலே கரண்ட் ஷாக் இருக்குது. இப்போ ஒரு ஆடானது புலியை கண்டு பயப்படாமல் தைரியமாக அவர் எந்த தண்ணியை குடிக்கிறாரோ அதே தண்ணியில் நாவை வச்சு குடிக்குதுன்னு அவ்வளோ தைரியம் அந்த புலிக்கு எப்படி வந்தது? பக்கத்தில் இருக்கிறாயா மாஸ்டருங்கிற தைரியம். நீ ஏன்டா பயப்படுற, உன் கூடவே அல்லாஹ் இருக்கிறான்டா. அதான் சொன்னான்ல அவுலியாவுக்கு, அவுலியா யார்? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. அதுலேருந்து தான் நம்மளை சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்படுற பெரிய விஷயத்தை கோட்டை விட்டான். திடீர்னு ஒரு பையன் அதிர்த்து தொப்பி போயிடுச்சு, தொப்பி தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, தொப்பி தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுங்கண்ணா. சரிப்பா, அவர் எங்கப்பா? அதிர்த்துக்கே கவலை இல்லை, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு தொப்பி, நீ கவலைப்படுற, அவர் எங்கே? அவரை முதல்ல வெள்ளம் கொண்டு போயிடுச்சுங்கண்ணா. அப்புறம் வெள்ளத்தில் போயிட்டாரு, தொப்பி போனதை பற்றி என்ன கவலைப்பட்டு உட்காந்துக்கிற இப்போ நீ? அந்த மாதிரி நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய ஆகரத்துடைய வாழ்க்கையே பாழாகிவிட்டது, ஆனால் துனியா கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கின்றோம் நாம்.
அதுவே போயிடுச்சு நம்ம கையை விட்டுட்டு. அப்புறம் இது கிடைக்கலன்னு உட்காந்து அழுதுகிட்டு. தாயானவள், அந்த குழந்தையினுடைய தாயானவள் இறந்து விட்டாள். அந்த குழந்தைக்கு அது தெரியவில்லை. பெரும் கூட்டமாக வீட்டுக்கு பெண்கள்லாம் வராக. அது ரொம்ப சந்தோஷப்படுது, இவ்வளோ பேர் வந்துட்டாங்களேன்னு. அந்த பெண்கள் வரும்போது குழந்தைகளை கூட்டி வந்தாங்க. இவ்வளோ பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுக்கடையில் அக்கம் பக்கத்துலேருந்து அந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி இந்த சாயா பருக்கு பிஸ்கட்டெல்லாம் வருதா, அதில் இன்னும் சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. அது மற்றவர்கள் இந்த குழந்தையை பார்த்து அழுகின்றார்கள். விவரம் தெரியாமல் நீ சந்தோஷப்படுறியே, இந்த பாசம் உனக்கு இனிமேல் கிடைக்குமா? எத்தனை பேர் வந்தாலும் என்ன, கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரோடில் ஒருத்தரை பார்க்கும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. கூடவே இருந்த குடும்ப தலைவர் நம்ம தம் மனைவி மக்களுக்கு சோறு கொடுத்தா மாதிரியா கொடுக்க போகிறாங்க? அப்படி ஒரு பாசத்தை காட்ட முடியுமா? ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. தாய் தூங்கி கொண்டிருக்கின்றாள், எப்பொழுதும் தூங்குவாள் விழிப்பாள், அதுபோல் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கின்றாள் என்று அது நினைத்து சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய இந்த பொருள்களை தான் பார்த்து சந்தோஷப்படுது. தன்னுடைய பின்னலை என்ன என்று அதற்கு தெரியவில்லை. இப்படித்தான் நாம் நம்முடைய மறுமை பற்றி கவலைப்படவில்லை, கபரை பற்றி, ஆகிரத்தை பற்றி கவலைப்படவில்லை. நமக்காக அழுது கொண்டிருப்பவர்கள் நபிமார்களும் அவுலியாக்களும். அவர்கள் நம்மை நினைத்து அழுகின்றார்கள். அவர்கள் நாம் விளக்கமில்லா காரணத்தினால் இந்த உலகத்தை பார்க்கின்றோம், அதை பற்றி நமக்கு சிந்தனையே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலான் அல்லாஹு அல்லாஹ். அப்போ கல்புல் மூமினி அர்சுல்லா என்று சொன்னார்கள் நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ முதல்வர் அமரக்கூடிய, முதல்வர் உட்காரக்கூடிய ஆசனம் சட்டசபையில் இருக்குது. சிஎம்முடைய சீட் இருக்குது. சிஎம்முடைய சீட்டில் போய் நாம் உட்காந்தா விடுவாங்களா? உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க, செக்யூரிட்டி பிடிச்சிடுவாங்க. சரி, நமக்கு பிரியமான நம்ம மனைவியை கொண்டு உட்கார வச்சோம் அல்லது நம்ம பிள்ளையை கொண்டு உட்கார வச்சோம், சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு வந்தது கேடு. அவங்க இவர் தாங்க உட்கார வச்சாருன்னா நம்மளுக்கு சேர்த்து வந்தது கேடு. இதே பிஎம்முடைய சீட்டில் போய் நம்ம உட்காரலாமா? நம்மளுக்கு வந்தது பலா. சரி, நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, நம்ம மனைவி மக்களை கொண்டு உட்கார வைக்கலாமா? அவங்களுக்கு வந்தது பலா. இந்த சிஎம் உட்கார சீட்லேயும் பிஎம் உட்கார சீட்லேயும் உட்காரவனுக்கும் கேடாக போச்சியா, உட்கார வச்சவனுக்கும் கேடாக போச்சே. அட பாவி மனிதனே, கல்புல் மூமினி அர்சுல்லான்னாங்க முகமது ரசூல்லா. இந்த இருதயம் இருக்கின்றது அல்லாஹ் உட்காரக்கூடிய ஆசனம் என்று சொன்னார்களே, அதில் நீயும் நாசப்பட்டு அவர்களையும் நாசப்படுத்தி சிருஷ்டிகளையே கொண்டு வந்து அவர்களுடைய கல்வியிலும் வைத்து நீனும் வைத்து கொண்டு ரெண்டு பேருமே வீணாகி போகின்றீர்களே, இது அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் அல்லவா இந்த கல்பு? இப்போ நமது நாயக திருமேனி எதுவும் பக்கத்தில் இருக்கட்டும், மனைவி பக்கத்தில் இருக்கட்டும், பிள்ளை உன் மடியில் இருக்கட்டும், பணம் உன் ஜேபியில் இருக்கட்டும், வாட்சு கையில் இருக்கட்டும். ஒரு பெண்மணி வாட்சை வளையல கையில் போட்டிருப்பா, கம்பலை காதில் போட்டிருப்பா, நெக்லஸை கழுத்தில் அழிஞ்சிருப்பா. சதானுங்களா? நெக்லஸை கழுத்தில் மூக்கில் மூக்குத்தி போட்டிருப்பா. இதை எதையாவது எடுத்து வாயில் முழுங்கி இருதயத்தில் கொண்டு வைக்க முடியுமா என்ன? அது மட்டுமல்ல, கழுத்தில் கட்டும் செயினை காலிலே கட்டி கொண்டு காலிலே போடக்கூடிய கொலுசை எடுத்து கழுத்திலே போடுவாளையானால் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று மற்ற பெண்கள் சொல்வார்கள். உடலிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை இடம் மாற்றி வைக்கும் பொழுது அவளை பைத்தியக்காரி என்று மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், வெளியே இருக்க வேண்டிய பொருள்களை கல்பிலே வைத்து விட்டால் நபிமார்களும் வலிமார்களும் பின் நம்ம எப்படி பார்ப்பார்கள்? அல்லாஹ் இந்த பைத்தியங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்து, இவர்களுடைய பைத்தியத்தை முதல்ல தெளிவை. அப்படி தான் துவா செய்யணும், வேறு என்ன செய்ய முடியும் அவர்களால்? கைரப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா. ஆக நாம் அல்லாட்ட துவா கேட்குறோம். இந்த போதிலும் அனைத்து துவாவுக்கும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலா. நான் ஏற்கனவே சொன்னேன், மன்சல்லதி யஷ்ஃபௌ இந்தஹு இல்லா பிஇஸ்னிஹி. பெருமானாரும் ஷஃபா செய்யக்கூடியவர்கள், இன்னும் அல்லாஹ் அனுமதித்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் அதை செய்யக்கூடியவர்கள் என்று சொல். அதில் ரொம்ப உயர்வு நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கான உயர்வு. பண்புகளாலே உயர்ந்து போனவர்கள். நான் சொன்னது போல பண்புகளே அவர்களை கொண்டு தான் ஜீவன் பெற்றிருக்கின்றது. எல்லாம் ஷாயருங்க பாடுறாங்க, எப்படியோ கவிதை நடையில் சிதறத்துல் முன்தஹா இடத்தின் எல்லையை சாண்டி போனார்கள் அல்லவா? ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த தஜாவஸ்து பின்னூர், இதுக்கு மேலே வந்தால் நானே எரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னாங்கள் அல்லவா? அங்கே போனவங்களாச்சே நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கயிறு இந்த இடத்துல கவனம் வருகின்றது, அதை விட்டதை சொல்லிவிடுகின்றேன். அந்த பறவை கேட்கின்றது, யார் ரசூலல்லாஹ்,
அந்த பெருமானார் அனஸிடம் சொல்லுகின்றார்கள், இந்த பறவை என்ன சொல்லுகின்றது தெரியுமா? இந்த தோட்டத்திலே இருக்கும் பறவை தெரியவில்லை என்றார்கள். அது சொல்லுகின்றது, எனக்கு கண் பார்வை இல்லையா அல்லாஹ், என்னை குருடாக்கி விட்டாய் அல்லாஹ். அன்று டிவி மீடியாக்கள் இருக்கின்றது, அந்த மீடியாக்களிலே சில நல்ல விஷயங்களை பார்க்கலாம், சில ஆபாசங்களை பார்க்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆபாசங்களை பார்க்கக்கூடாது, நல்லவைகளை பார்ப்பதிலே என்ன தடை இருக்கு? ஆனால் எங்குமே நம்மளுக்கு ஞானம் இருக்குமே, ஆனால் அதாவது அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மட்டும் செயல்படக்கூடிய நாம் அந்த அல்லாஹ்வையும் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குமே, ஆனால் அதனால்தான் யாயுல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூனு மா சாதிகின் என்று சொல்லுகின்றான். தக்வா செய்யுங்கள் ஈமான் கொண்ட மூமின்களே, ஆனால் சாதிகங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. சாதிகங்களோடு சேர்ந்து கொள்ளு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மர்ர ஈசா பி கௌமின் யஸ்குருன் அல்லாஹ், ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு ஜிக்கிரில் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் எது நிமித்தம் இந்த ஜிக்கிரி செய்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் ரகுபத்து ஃபி சவாபில்லா, அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை நாடுகின்றோம். அப்புறம் இன்னொரு கூட்டத்தை பார்க்க போனாங்க, அவங்க ஜிக்கிர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அல் கௌஃபு மின் காபில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து ஜிக்கிர் செய்கின்றோம். சவாபுன்னா ஜன்னத்து கிடைக்கணும், இங்கேயும் நல்ல வாழ்வு கிடைக்கணும், அங்கேயும் நல்ல வாழ்வு கிடைக்கணும். அசாபுன்னா இங்கேயும் வியாதி வறுமை இதெல்லாம் வரக்கூடாது, அங்கேயும் நாங்கள் ஜன்னத்தில் இருக்கணும் அப்படின்னு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவன் சரி, நீங்கள் நாடினது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நாடினது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மூன்றாவது கூட்டத்தை பக்கம் போகிறாங்க. மல்லதி ஹமலுக்கும் அலேஹி, இவங்ககிட்ட என்ன சொன்னாங்க, அசப்தும் உங்களுக்கு கிடைக்கும், உனக்கு ஜன்னத்து கிடைக்கும், உனக்கு நிறைய கிடைக்கும், நான் பயந்து செய்கிறேன். என்ன பயப்படுது? நமது நாயக திருமேனி என்னப்பா எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பணிஞ்சிக்கிட்டே கிடக்கிறான், அவனுக்கு பணிஞ்சு கிடக்கிறான். என்ன ஒரு ரொம்ப கோபக்காரம்பா அவன், பணி இல்லைன்னா அவ்வளோதான், என்ன செய்வான்னு தெரியாது. அதனால் தலையெழுத்து அவனுக்கு பணிஞ்சுதான், அவனை வேறு வழியே இல்லை. இதா பேச்சு பயந்துக்கிட்டு பண்ணிடுது, அதான் இல்லை, முகப்பத்தில் பண்ணிக்கணும்பா, பிரியத்தில் பண்ணிக்கணும்பா, அதுதான்ப்பா முக்கியம். அதனால் பெருமானார் அஸ்ஸாஜிது யஸ்ஜிது பைன கதமைனி ரஹ்மான் என்று சொன்னார்கள். கதமைனில் ஜப்பார், கதமைனில் ககார்னா சொன்னாங்க, அடக்கி ஆழ்வும் அல்லாஹ்வுடைய காலடியில் அடியான் நீ விழுகின்றாய், கோபமுடைய அல்லாஹ்வுடைய காலடியிலே நீ விழுகின்றாய் என்றால் பயந்து விழுவுறோன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் யாருக்கு பயந்து விழுவுறோமோ அவனை பெருசாக நினைக்கல, முகப்பத்து வச்சு, இல்லைன்னா எங்களுக்கு துன்பம் செய்வானே அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அவனை இஸ்ஸத்தாக நினைக்கல, அவனை கேவலமாக நினைக்கிறோம், நாங்கள் நல்லவனாக நினைக்கல, பொல்லாதவனாக நினைக்கிறோம். அதாவது பெருசாக அவனை மரியாதை செய்யலை, நாங்கள் கேவலமாக நினைக்கிறோம். வேண்டாம், உங்களுடைய ரப்பு இஸ்ஸத்துக்குரியவன், அதனால் அவன் ரஹ்மான் தான், இருந்தாலும் நீங்கள் காலிலே விழுகின்றீர்கள் என்றால் முகப்பத்திலே விழுகின்றீர்கள், நீங்கள் அவன் மீதுள்ள பிரியத்திலே நீங்கள் விழுகின்றீர்கள். கருணையாளனாக நினைத்து சஜிதாவிலே விழுங்கள் அவனை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வத்தால ஆக இங்கே கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. யாருக்கு? அவுலியாக்கள். காரணம் என்ன? தங்களுக்கென்று அவங்க எதையுமே வச்சுக்கிட்டா தானங்க பிரச்சனையே, எதுவுமே இல்லைங்கும்பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் ஒரு பொது இடத்தில் ஒருவன் படுக்க போகிறான், 10,000 ரூபா கையில் இருக்குது, படுக்கும்பொழுது அவனுக்கு பயமாக இருக்கும், இந்த பணம் போயிடுமான்னு. எவ்வளோ நேரம் முடிச்சுட்ருப்பான், கடிச்சில் அசந்து தூங்கிட்டான், எப்படியோ பணம் போயிடுச்சு, விழிச்சு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான், 10,000 போயிடுச்சுன்ட்டு. அதே பொது இடத்துல இன்னொருத்தன் படுக்க வந்தான், அவன் ஜேபு காலி, பைசாவே இல்லை, படுத்த ஒன்று தூங்கிட்டான். காரணம் என்ன? பணம் இருந்தால் தானே போயிடும்னு பயம், அதுவே இல்லை, அப்புறம் என்ன பயமா? அதுக்கப்புறம் காலையில் முடிச்சுட்டு உட்காந்து கவலையோடு இருப்பானா? இல்லை. ஏன்? பணமும் இல்லை, அது போகவும் இல்லை, அப்புறம் பின்னே அவன் கவலைப்படுறான். அப்போ பயமும் கவலையும் எப்போ வரும்? நமக்கென்று ஒன்று இருந்தால் பயம் வந்தே தீரும். ஏன்? அது போய் விடுமா என்று. ஆனால் அது போன பிறகு கவலை வந்தே தீரும். பின் அவுலியாக்களுக்கு பயம் கவலை இல்லைங்கிறான். அவர்கள் யார்? ஆக இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல் கூட்டத்தார்கிட்ட நாங்கள் ஜன்னத்தை நாடினாங்க, கால அசப்தம் உங்களுக்கு கிடைக்கும்ட்டாங்க. ரெண்டாவது கூட்டத்தார் நாங்கள் நரகத்தை பயந்துன்னு, கிடைக்கும், அசப்தம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மூன்றாவது கூட்டத்தார், அப்புறம் மூன்றாவது ஒரு கூட்டம் இப்போ அதை செஞ்சிட்ருக்குறாங்க. மர்ற பிகௌமின் ஆகர், அடுத்த கூட்டத்துக்கு பக்கம் போகிறாங்க. மூன்றாவது அவங்ககிட்ட கேட்குறாங்க, மல்லஜி ஹமலுக்கும் அலைஹி, நீங்கள் எதனாலப்பா அல்லா அல்லான்ட்டு உட்காந்து ஜிக்கிர் செஞ்சுட்ருக்கிறீங்க, நீங்கள் எதனால் ஜிக்கிர் செய்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, லா நசுக்குரு என்ன? லில் கௌஃபி, லா நசுக்குருஹு லில் கௌஃபி மின் நிகாபில்லா வலா லிர் ரகபதி ஃபி சவாபில்லா பல் இல்ஹாரி ஜில்லத்தில் உபூதியத்தி வ இஸ்ஸத்திர் ருபூபியத்தி.
லி தஷ்ரீஃபில் கல்பி மாரிஃபத்திஹி. நாங்கள் சொர்க்கத்தையும் நாடவில்லை, நாங்கள் நரகத்தையும் பயப்படவில்லை. எங்களுக்கு அது ரெண்டுமே எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன அந்த காலத்தில் இருந்த ஒரு மனிதர் கானஃபி பனீஸ்வரன் ரஜுல் ஒரு மனிதர் இருந்தார். யாபுதுல்லா சபீன சனா ஏதோ வழங்கிட்டு இருந்தார். 70 வருஷமாக வணங்கிட்டு இருந்தார் ஒரு மனிதர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபத்தா ஜப ஜிப்ரீல ஆச்சரியப்பட்டாங்க. பின்ன அல்லாட்ட கேட்டாங்க, ஏசன்லி அன் அசூரஹு, அந்த ஆபீது பார்ப்பா 70 வருஷமாக உட்காந்து வணங்கிட்டு இருக்கிறாரு, நான் அவரை போய் பார்க்கலாமான்னு அல்லான்னு கேட்டாங்க. அப்போ அஜினல்லஹு, அல்லாஹு தாலா அஜினல்லாஹுலஹு பி ஷர்த்தின், ஒரு நிபந்தனையோடு நீங்கள் போய் பார்க்கலான்னால. என்ன நிபந்தனை? உன்லர் ஃபில் லவ்ஹில் மக்புல், அவரை போய் பார்க்கறதுக்கு முன்னே இந்த லவ்ஹுல் மக்புலுங்கிற கிதாப், இதான் விதிவச பலகைன்னு சொல்லுவாங்கல்ல, இதை நீங்கள் பார்த்துட்டு வேணால் அவரை போய் பாருங்க. அதை பார்த்தா வஜத இஸ்மோ, அதில் அவங்க பேர் எங்கே மக்தூபன் ஃபிலாஷ்கியாய், அவர் மூதேவி கெட்டவர் என்று அதில் எழுதியிருக்கின்றது, அவருக்கு நரகம் என்று எழுதியிருக்கின்றது. 70 வருஷமாக இபாதத்தில் உட்காந்துருக்கிறார், அவரை மூதேவின்னு கெட்டவர்னு எழுதி அந்த கிதாபில். என்றால் பெருமானார் சொன்னாங்களே, அந்த 4 மாதத்தில் உயிர் ஊதப்படுதுன்னு, சும்மா யபாசிலே அல் மலக்க ஃபயன்ஃபுஃபி அர்ரூ, அது உயிர் ஊதப்பட்டு மட்டும் நிற்காதான், அப்பவுமே எழுதிடுறாங்க ஃபயக்துபு, என்ன அமலஹு வ அஜலஹு வ ரிஸ்கஹு, என்னது எல்லாம் எழுதிடுறாங்க. கடைசியில் ஷக்கி அவ் சயீத், வாழ்நாளெல்லாம் அவன் சாப்பிடும் சாப்பாடு, வாழ்நாளெல்லாம் அவன் சாப்பிடக்கூடிய தண்ணீர் அல்லது அவன் செய்யக்கூடிய அமல்கள், எந்த நேரத்தில் அவன் மூத்தாகுவான், அவன் மூத்தாகும் பொழுது அவன் மூமினா மூத்தா போகிறானா அல்லது அல்லாதவனா போயிடுறானா, சீதேவியா அல்லது மூதேவியா, எல்லாமே எழுதப்பட்டுட்டு தான். தலையெழுத்துங்கிற பார்த்தீங்களா, எழுதப்பட்டு. ஆனால் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அது நமக்கு தெரியாது, அதை ஆராய்ச்சி பண்ண வேணாம். நாமும் நம்முடைய அறிவை கொண்டு என்ன செய்யணும், அதாவது நம்முடைய அறிவு என்ன, முகமது ரசூலுல்லாஹ் நமக்கு பிச்சை தந்த அந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்யணும், அதுதான். இப்போ ஒரு பாம்பு வந்துருச்சு. இப்போ பாம்பு வந்தால் ஒரு கால் அல்லாஹு தாலா இந்த பாம்பை நம்மை கடிக்க வைத்து இதன் மூலமாக நமக்கு மரணத்தை வைத்திருந்தானேயானால் நிச்சயமாக நாம் மரணமாகிவிடுவோம். அல்லது இந்த பாம்பை நம்மை கடிக்காமலாக்கி அது வந்த திசையிலே வேறு பக்கமாக செல்ல வைத்து நமக்கு அதை கொண்டு எந்த விதமான ஆபத்தும் வர அல்லாஹ் நாடவில்லையானால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டிப்பானா இவன். பாம்பு பார்த்தவொன்னே படையும் நடுங்கோன்னா, பாம்பு பார்த்தா படையும் நடுங்கும். இப்போ இந்த இடத்துல நீ தலைவிதியாக பார்த்துட்டா உட்காந்துருப்ப இல்லை, தலைவிதியாவது அதாவது உடனே பாஞ்சிக்கிட்டு பதறிட்டு செயல்படுற பற்றியா, அதுதான் தலைவிதின்னு ஒன்று இருந்தால் இருந்துட்டு போகுது, நீ அதை பார்க்காத, நீ பெருமானார் என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்ன சொன்னால் அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே அவ்வளோதான். வேகமாக ஓடி வருகின்றது லாரி, குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டாதன்னா, அவர் ஓட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே குடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தான் வாகனத்தை ஓட்ட வராரு. நான் ஓட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது குடிக்கல பாரு, சும்மா ஓட்டிக்கிட்டு வந்தாலுமே அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் இல்லை, தூக்கம் வந்தால் போதுங்க. நம்மை காப்பாற்றுவது யார்? அல்லாஹு தஆலா. இப்போ நமது நாயகர் திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அந்த பாடலில் சொல்கிறேன், அதாவது நாம் அடுத்தவர்களுக்கு நாம் உபதேசம் செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லிம தக்கூலுன மா லா தஃபலுன், நீ எது செய்யலையோ அதை சொல்லாதப்பா அப்படி. ஏன்னா சொல்லும் பொழுது நம்மளும் செய்யலாங்கிற எண்ணம் வரும். என்னப்பா முட்டிக்கு மேலே ஏன்பா கையிலே தூக்கி கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியாச்சு. இப்போ மழை நேரம், இவரே மெதுவாக அப்படி முட்டிக்கு மேலே தான் தூக்கிட்டு வராரு. ஆனால் அங்கே இவர் பயானை கேட்டு வந்துட்டு நிற்கிறாரு. அங்கே இவர் உபதேசத்தை கேட்டவர், அவர் அங்கே பார்த்தவொடனே மெதுவாக கழட்டி விட்டார், நனைஞ்சாலும் நினச்சிட்டு போதுறான்னு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளே கட்டிக்கிட்டு தான் என்ன தான் சொல்லுவான் அந்த ஆளுன்ட்டு. இப்போ பற்றியா நீ சொன்ன உபதேசம் அவனை மட்டுமா காப்பாற்றிச்சு, ஒன்னே தான் ஏன் காப்பாற்றிச்சுப்போம். அதனால் சோப்பு போடும்பொழுது துணி மட்டும் வெளுக்காதியா, அவன் கையும் சேர்ந்து தான் வெளுக்கும், அதுவும் சேர்ந்து தான் வெளுக்கும், பேச்சே கிடையாது. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா சேவல் கூவுறதுனால பொழுது விடியாது, பொழுது விடிகிற நேரத்தில் சேவல் கூவும். அதனால் ஒரு சேவல் நான் தான் கூவல இன்றைக்கி பொழுதே விடியாதுன்னு நினச்சதுன்னா, உமர் ஃபாருக்கு மறைஞ்சா அன்றைக்கி தான் சூரியன் சட்டுன்னு மறைஞ்சிருச்சான். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்னாச்சு உலகம் முடிய போகுதா அப்படின்னு. ஏன்னா அது உமர் மறைஞ்ச அந்த நேரத்தில் அதுவும் கூட தன்னுடைய தங்கடத்தை காமிச்சிடுச்சுனா.
அப்போ கயிறு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அப்போ என்ன சொன்னேன், அப்போ அதனால் நாம் கடலில் உப்பை கொட்டி கடலில் உப்பு கரிக்கிறது இல்லை, கடலில் தான் உப்பையும் எடுக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் நாம் ஹிதாயத் செஞ்சு மற்றவர்களுக்கு ஹிதாயத் இல்லை, நமக்கு ஹிதாயத் செய்தது அல்லாங்கிறத மறந்துடக்கூடாது. கோழி, நான் கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, என்னது மணித்துளிலேருந்து மனிதன் வந்தானா, மனிதன்லேருந்து மணித்துளி வந்ததா, அல்லது வித்துலேருந்து மரம் வந்ததா, அல்லது மரத்துலேருந்து வித்து வந்ததா, எல்லாம் ஆராய்ச்சிகள். என்ன வித்துலேருந்து மரம் வந்தது. அந்த மாதிரி ஆமினா அப்துல்லாவுக்கு பிள்ளையாக முகமது ரசூலுல்லா வந்தார்கள், லாஹிர் உண்மைதான். ஆனால் அவர்களுடைய நூறிலிருந்து எல்லாம் வந்தது என்று சொல்லுகின்றார்களே, அல்லது ஹபீப்னால் தான் ஆமினா அப்துல்லா வந்தார்களா? அவர்களுடைய நூரை முபாரக்கிலிருந்து வந்தார்கள். இப்போ எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹைர் நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி, அவள் ஒரு கர்ப்பஸ்திரீ, 48 கிலோ எடை. ஆனால் அவளுடைய எடை 45. இப்பொழுது வயிற்றில் சுமக்கக்கூடிய குழந்தையினுடைய எடை 3 கிலோ. ஆக எடை போட்டால் 48. குழந்தையை பெற்றுவிட்டாள், குழந்தை பிரிந்து விட்டது. இப்பொழுது அவளுடைய வெயிட் வந்து 45 கிலோ. அதுபோல் இந்த மணித்துளிக்குள்ளே மனிதன் இருந்தால் மணித்துளி எடை போடும்போது 80 கிலோ வர வேண்டும். மணித்துளி எடை போட்டால் எங்கே 80 கிலோ வரும்? நுத்வா எடை போட்டால் 80 கிலோ வருமா? எல்லாம் இத்தினோண்டு குட்டி கிராம் கணக்கில் போய் நிற்கும், மில்லி கிராமம் அந்த கிராமம் போய் நிற்கும். தாய் வயிற்றில் குழந்தை இருந்துச்சுல்ல, அந்த 3 கிலோ சேர்ந்து தானே 48 கிலோ வந்துச்சு. அது வெளியானோடனே 45 இறங்கிடுச்சுல்ல. இப்போ இந்த மணித்துளிக்குள்ளே தானே மனுஷன் இருக்கிறான். அப்போ எடை போட்டால் 80 கிலோ வரணும், வரலையே. அதுபோல் புளியங்கொட்டைக்குள்ளே தானே புளிய மரம் இருக்குது, எடை போட்டால் எத்தனை டன்னு வரணும், வர காணாமே. எல்லாம் கிராம் கணக்கில் நிற்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது? புளியங்கொட்டையிலேருந்து புளிய மரம் வரலன்னு தெரியுது, மணித்துளிலேருந்து மனுஷன் வரலன்னு தெரியுது. அப்போ எங்கேருந்தாங்க வந்தான் மனுஷன்? அல்லாஹ்லேருந்து வந்தான். மரம் எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ்லேருந்து வந்துச்சு. புளிய மரமே அல்லாஹ்ட்டிருந்து வந்ததுனால புளியங்கொட்டையும் அல்லாஹ்ட்டிருந்து தான் வந்திருக்குது. மனிதனே அல்லாஹ்ட்டிருந்து வந்ததுனால மணி துளியாக அல்லாஹ்ட்டிருந்து தான் வந்தது. லா இலாஹா இல்லல்லா. எந்த ஒரு அணுவத்தனை தேவையோ, மலையத்தனை தேவையோ, வெளிப்படையான தேவையோ, உள்படையான தேவையோ, நாம் தேவை என்று நினைத்த தேவையோ அல்லது நாம் தேவை என்றே நினைக்காத தேவையோ அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். மாமின் ஜர்ரின் அலல் அர்லி வலா சமரின் அல் அஷ்ஜாரி இல்லா மக்தூபன் அலைஹி லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாசா ரிஸ்க் ஃபுலான் இப்னு ஃபுலான் என்றார் பெருமானார். நீ சாப்பிடும் ஒவ்வொரு தானிய மணியிலும், ஒவ்வொரு பழத்திலும், நீ சாப்பிடும் பழத்திலே உன் பெயர் மட்டும் இல்லை, இன்னானுடைய மகன் இன்னான் சாப்பிடும் பழம் என்று எழுதியிருக்கின்றதாம். அது மட்டுமல்ல, உன் பெயர் மட்டுமல்ல, அந்த பழத்தை உனக்கு தரக்கூடிய ரஹ்மான் ரஹீமுடைய பெயரும் அதிலே இருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நீ சாப்பிட மறுக்கின்றாய். ஆனால் உள்ளே செல்லும் அது அந்த வசனத்தோடு ஆயத்தோடு உள்ளே நுழைகின்றது. கைரப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ஆக நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் அதனால்தான் நாம் எல்லாமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்று சொல்லி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகின்றோம். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த 70 வருடம் வணக்கம் செய்யக்கூடிய இந்த ஆபிதை, நான் இவரை போய் பார்க்க அனுமதி கேட்டாங்க அல்லாட்ட. அல்லாஹ் தாலா அனுமதிச்சான். ஷர்த்து நிபந்தனை, லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகை பார்த்துட்டு போங்க. இதுக்கு தான் இந்த உதாரணம். அதாவது லாரி வேகமாக ஓடி வருகின்றது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த பக்கம் போகலாம் என்று நினைக்கின்றான். நினைத்து ஓட பார்த்தான். உடனே பக்கத்தில் இந்த பெரியவர் சொன்னார், தம்பி ஓடாதப்பா, வீணா செத்து போயிடுவே, ஓடாதப்பா மூத்தா போயிடுவே அப்படின்னாரு. அவன் என்ன நினச்சா, தான் தூரமாக வருது அதுக்குள்ளே பாஞ்சிடலான்ட்டு குறுக்க போனான். இவன் வேகமாக அதனுடைய வேகமும் ஒன்றாகுமா? 2 வேகம் ஒன்றாகுமா? நடந்து போய் மக்காவுக்கு போகிறதுனா எப்போ? அந்த காலத்துலலாம் ஒட்டகையில் போனாங்க, என்னது கோவர் கழுதையில் போனாங்க. இப்போ அதெல்லாம் நடக்குங்களா? இப்போ ஃப்ளைட்டில் பாயிற காலம் இல்லை இது, ஃப்ளைட்டில் பாயிற காலம் இல்லை. ஆர்வில் ரைட் சகோதரர்கள் அவர்களுடைய அறிவு உயர்ந்தது. பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால், பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் செல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய அறிவு உயர்ந்தது. எங்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு உயர்ந்தது.
இடத்தையே தாண்டி அல்லாவை பார்க்கும் அளவுக்கு உயர்ந்தது. அதனால தான் மதீனத்துல் இல்ம் என்று சொல்லப்பட்டது. இப்போ கோழி வந்து கூடைக்குள்ளே இருக்குது. திடீர்னு இந்த கூடை இங்கேருந்து அங்கே நகருது, அங்கேருந்து இங்கே நகருது. வாங்கப்பா வாங்க வாங்க எல்லாம் பாருங்கள் அதிசயம், கூட நகருது. உடனே பெரிய கூட்டம், கூட நகருதா, என்னப்பா கூட நகருது. ஒருத்தன் வந்தால் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நேராக போய் கூடையை தூக்கினா உள்ள கோழி இருக்குது. அந்த கோழி தான் அங்கேயும் இங்கேயும் போகுது, மூடி வச்சுட்டாங்களேன்னு வெளியில் வரத்துக்கு பார்க்குது. இப்படி அப்படியும் போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தாலா அடியார்கள் மீது கிருபை உடையவன். தடுக்கி விழுந்தாலும் கிப்லா பக்கம் விடமாட்டேன்னு உட்காண்டிருந்தாலும் அவனும் அல்லாவுடைய அடிமை தானே. அதுவும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாவுடைய குலாம் வேறு. யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுசி லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் அவநம்பிக்கை ஆகிவிடாதீர்கள். ஏன் நபிய முகமது நீங்கள் கூப்பிடுங்க, என்னுடைய அடியார்களே என்று அழைத்து கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிடுங்க, என்னுடைய அடியார்களே என்று அழைத்து கூப்பிடுங்க. யார் அவங்க? என்னுடைய அடியார்களைன்னு அழைச்சி கூப்பிடணுமா? ஏன்னா உங்களுக்கு குலாம் வந்ததுனால நான் விசேஷமாக அவங்க பேரில் அருளை வச்சுட்டு இருக்கிறேன். அதனால் என்னுடைய அருளின் மீது அவநம்பிக்கை ஆக வேண்டாம். என்ன லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, என்ன இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆங்க, எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னிப்பேன். காரணம் அது உமக்காக முஹம்மது, உமக்காக.